வங்கக்கடலில் உருவாகியுள்ள நாடா புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது என்பது குறித்த தகவல்களை செய்தியாளர் திவ்யாவிடம் கேட்கலாம். திவ்யா, நாடா புயல் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை நம்ம கண்காணிச்சுட்டே வரோம். சிவரஞ்சனி, இந்த நேரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நேற்று இரவிலிருந்தே ஒரு சூழல் என்பது மாறி இருக்கு. குளிர் குறைந்து காற்று சற்று வேகமாக வீசக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது தமிழகத்தில் பரவலாக தற்போது இன்று அதிகாலை முதல் அங்கங்கே மழை பெய்ய தொடங்கி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த விதத்தில் நாடா புயல் தற்போது நெருங்கி வந்திருக்கு. இறுதியாக தற்போது என்ன அறிக்கை நமக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்பாக தற்போது அந்த நாடா புயல் என்பது வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டு இருக்கு. அது சென்னையிலிருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 350 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையிலிருந்தும் புதுச்சேரியிலிருந்தும் 290 கிலோமீட்டர் தொலைவிலையும் மையம் கொண்டிருக்கு. தொடர்ந்து இது மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது. அப்படி நகர்ந்து வரக்கூடிய இந்த புயலானது நாளை அதிகாலை வேதாரண்யத்திற்கும் புதுச்சேரிக்கும் கடலூர் அருகே கரையை கடக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில் இன்னொரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை காற்றின் வேகம், காற்றின் திசை காரணமாக இந்த புயல் சற்று வலுக்குறைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிக்கையில் இந்த விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு எச்சரிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான மழை அளவு, எந்த அளவு இருக்கக்கூடும், எங்கெங்கெல்லாம் மழை பெய்யக்கூடும் அப்படின்ற விவரங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். சிவரஞ்சனி, இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெளிவா இந்த மேப்ல நம்மளால பார்க்க முடியும். அதாவது 29ஆம் தேதி வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது உருவாகி இருக்கு. தொடர்ந்து அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது பிறகு வலுவடைந்து நேற்று புயலாக மாறியது. அந்த புயலுக்கு நாடா என பெயரிடப்பட்டது. நாடா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓமன் நாடு கொடுத்திருக்கக்கூடிய பெயர். அது அரேபிய மொழியில தங்களுடைய குழந்தைகளுக்கு நாடா அப்படின்ற பெயர் வைக்கிற வழக்கம் இருக்கு. இது ஒரு அரேபிய பெயர் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. தொடர்ந்து இந்த புயலானது 2ஆம் தேதி புதுச்சேரி வேதாரண்யம் இடையே கடலூருக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் அப்படின்றத இந்த மேப்ல நம்மளால தெளிவா பார்க்க முடியும். அதாவது லேண்ட்ஃபாலுக்கு அப்புறம் புயல் கரையை கடந்த பிறகு கூட மழை நீடிக்கும். பொதுவாகவே அப்படி மழை நீடிக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்மளால் தெளிவா பார்க்க முடிகிறது. டெல்டா மாவட்டங்களிலும் மழை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை தாண்டி பெங்களூரு, ஆந்திராவினுடைய தெற்கு பகுதிகளில் மழை இருக்கக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிவரஞ்சனி. திவ்யா, வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு இருக்குமா? வானிலை ஆய்வு மையம் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க? வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் குறிப்பா எப்போதும் பொதுவாக நவம்பர் மாதத்திலேயே பெய்ய தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாத இறுதியிலாம் மழை பெய்யக்கூடியதற்கான ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கு. அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது உருவானது. அதன் பிறகு டிசம்பர் முதல் வாரத்தில் தான் தற்போது மழை பெய்யக்கூடும் இந்த புயலின் காரணம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த நிகழ்வுகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்க தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 10% மழை தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை மூலமா கிடைத்திருக்கு. கிட்டத்தட்ட 70% நமக்கு பற்றாக்குறையா இருக்கிறதா தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வரக்கூடிய இந்த புயலின் காரணமாக, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இதன் காரணமாக மழை இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதா. எனினும் இந்த ஒரு புயலை மட்டுமே வச்சு நமக்கு போதிய மழை கிடைக்குமா அப்படின்றதையும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. அடுத்தடுத்து இதே மாதிரியான ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது பின்னர் வலுப்பெற்று அதன் மூலமா மழை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒரு 2 அல்லது 3 நிகழ்வுகள் இந்த மாத இறுதி, அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் முடிவதற்கு முன்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. தனியார் வானிலை ஆய்வாளர்கள்ட்ட நம்ம பேசும்போது 90% வடகிழக்கு பருவமழை சக்சஸ்ஃபுல்லா, அதாவது நிச்சயமாக எதிர்பார்த்த மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 10% அது கிடைக்காமல் போவதற்கும் இந்த வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறையா இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க.